உங்கள் மனதில் உள்ள காயத்தை நீங்கள்தான் குணப்படுத்திக் கொள்ள முடியும். இல்லையெனில் காயத்தால் வந்த கோபம் உங்களை மட்டுமின்றி மற்றவரையும் காயப்படுத்தும். மனதில் ஒரு சில நினைவுகள் காயங்களாக இருக்கும். தனக்கு வந்தால் ஒரு பிரச்சனை, இதுவே மற்றவருக்கு வரும்போது அனைத்தும் வேடிக்கைதான். இதுதான் மனிதனின் இயல்பு. உங்கள் வார்த்தைக்கு சக்தி உண்டு. அன்பை காட்டுங்கள். உன் சொல் உன் செயல் உனக்கே திரும்ப வரும். இதுதான் பிரபஞ்சத்தின் நியதி. இது தெரியாமல் தவறு செய்கிறோம். பொறுமையை கடைபிடித்து கோபத்தை குறைத்து அன்பை வெளிப்படுத்தி பாருங்கள். அன்பே கடவுள். திருவள்ளுவர் இதனை தன் திருக்குறளில் அன்றே கூறியிருக்கிறார். என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். இக்குறளின் அர்த்தம் என்னவென்றால், எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்த்து வருத்துவது போல அன்பு இல்லாதவரை அறம் வதைத்து கொள்ளும். அறம் என்பது ஒழுக்க நெறியாகும். முற்றுப்புள்ளியை கூட 3 முறை வைத்தால் தொடர்ச்சியாகிவிடும். அதுபோலத்தான் காயங்களை போக்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கிச் செல்ல பழகுங்கள். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களிலிருந்து நல்ல பாடங்களை மட்டும் கற்றுக்கொண்டு நேரத்தை விரயம் செய்யாமல் உங்களால் முடிந்த அளவு முயற்சி செய்து பாருங்கள். வாழ்க்கை உங்கள் வசப்படும். எந்நாளும் இனிய நாளாக மாற உங்கள் கையில் மட்டுமே உள்ளது. இந்த பிரபஞ்சத்திற்கு நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பது எல்லாம் கிடையாது. உன் சொல் உன் செயல், நீ என்ன செய்கிறாய், நீ என்ன சொல்கிறாய், அதுவே உனக்கு வரும். இவ்வளவுதான் வாழ்க்கை.